ஓம் சாந்தி. இன்றைக்கி ஒரு சண்டே முரளி, அவ்வியக்த முரளி பார்க்கலாம். 15/4/2018, ரிவைஸ் கோர்ஸ் 19/5/1983. அதில் அப்பா சொல்லியிருக்கிறாங்க, தன்னைத்தானே சாட்சியாக இருந்து பார்ப்பது. அடுத்தது அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த ஆத்மாக்களை சாட்சியாக இருந்து பார்ப்பது. இப்போ விளையாட்டு மைதானத்தில் எப்படி மைதானத்தில் மற்றவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தால் எப்படி நம்ம உட்காந்து பார்க்குறோம், அவங்க எப்படி விளையாடுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? நம்ம ஓடி போய் விளையாட்டுக்கு நடுவில் பூந்து விளையாட மாட்டோம் இல்லையா? அவங்க என்னென்ன செய்கிறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருப்போம். அந்த மாதிரி சாட்சியாக இருந்து பார்க்கணும். அந்த மைதானத்தில் குதிச்சிடக்கூடாதுன்னு அப்பா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ எல்லாமே நமக்கு முன்னாடி நடக்கிறது எல்லாமே ஒரு கனவு தான், உண்மை இல்லை, எல்லாமே ஒரு கனவு அப்படின்னு அப்பா அதில் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ராமாயணம் கதை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இப்போ லட்சுமணன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான், ராவணனை பார்த்த உடனே செம கோபம் வரும். ராவணன்கிட்ட சண்டை போடணும், ஜெயிக்கணும், ராவணனோட போராடணும் அப்படின்னு தோணும். அப்போ ரொம்ப கோபத்தை அவனோட முகத்தில் காட்டுவான். ஏன்னா ராவணன் வந்துடுவான். ராவணன் வந்தவுடனே ராவணனை பார்த்தோன்னே லக்ஷ்மணனுக்கு செம கோபம் வரும். அப்போ என்ன ஆகும், லக்ஷ்மணன் ராவணன் சண்டை நடக்கும், பயங்கர யுத்தம் நடக்கும். அது என்ன பண்ணுவாங்க, ராமாயணம் இது நாடகம் ஓடுனதுன்னா கிராமத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சீன் போடுவாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் சென்று ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சென்று அந்த அவங்க ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே போயிடுவாங்க அந்த சீன் முடிஞ்ச உடனே. அப்போ அந்த பபூன் தான் வருவாங்க அந்த விளையாடுற இதுக்கு ட்ராமா பண்ணுறதுக்கு. அந்த நேரத்தில் பின்னாடி போய் பார்த்திங்கன்னா அந்த ராவணனும் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் கலைச்சிருப்பார். ஏன்னா அவரோட அந்த ஆக்டிங் முடிஞ்சிருக்கும். இந்த லக்ஷ்மணனோட ஆக்டிங்கும் முடிஞ்சிருக்கும். அவரும் தன்னோட துணிமணி எல்லாம் கலைச்சிருப்பார். பார்த்தா 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு டீ சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உண்மையாகவே அதுதான் இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதும். இப்போ நம்ம கூட அப்படித்தான். ஆனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, நம்ம இமோஷ்னலாக ஆயிடுறோம், அதுதான். ஆனால் அப்பா என்ன சொல்கிறாங்க, சாட்சியாக இருந்து பாருங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களையுமே சாட்சியாக இருந்து பாருங்கள். அந்த மாதிரி பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க செய்கிற அவமானங்க, அவங்க கொடுக்குற பாராட்டு எல்லாத்தையுமே சாட்சியாக இருந்து பார்க்கணும். அவங்க அவமானம் கொடுத்தா அப்போவும் நம்ம அதை பற்றி வேதனைப்படக்கூடாது. பாராட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுறக்கூடாது. எதுவுமே நம்ம மேலே பற்றவே கூடாது, அப்படி இருக்கணும். அதில் அப்பா கூட சொல்கிறாங்க, குமாரியெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு. பிரபாத்தாக இருக்கக்கூடாது. அதாவது குமாரியெல்லாம் எந்த ஒரு இதையும் பார்த்துட்டு அதில் போய் லயிச்சிடக்கூடாது அப்படின்னு அப்பா அதில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பாபா என்ன சொல்லியிருப்பாங்க, 3வது பிரகிருத்தியை சாட்சியாக இருந்து பார்க்க சொல்லியிருப்பாங்க. பிரகிருத்தியை எப்படி சாட்சியாக இருந்து பார்க்குறது, சத்தியுகத்தில் எப்படி பிரகிருதி இருந்தது, அது நம்மளோட தாசியாக இருந்தது, சேவாதாரியாக இருந்தது. அங்கே நமக்கு எல்லா உதவியுமே நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லா உதவியுமே அது ஹெல்ப்பு பண்ணினது. இப்போ எப்படி இருக்குது, இப்போ பிரகிருத்தியோட விளையாட்டு எப்படி இருக்குது, அது சத்தியுகத்திலேருந்து இப்போ வரைக்கும் அது எப்படி என்னென்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்கு, இப்போ என்னென்ன பிரகிருத்தியில் நடக்குது, இப்போ அதையெல்லாம் நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கணும்.
இப்போ உள்ள 5 தத்துவத்தில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, சத்தியுகத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதை நம்ம பார்க்கணும். இப்போ அந்த அந்த பிரகிருத்தியவும் நம்ம சம்பூர்ணமாக இருந்து இப்போ அது என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ரிலாக்ஸாக சாட்சியாக இருந்து பார்க்கணுன்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்க. 4வது அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இதில் ட்ராமாவை சாட்சியாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ராமா என்ன நடக்குது, எப்படி நடக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சாட்சியாக இருந்து பார்க்க சொல்லியிருக்கிறாங்க சம்பூர்ணமாக. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்துலேயும் இந்த ட்ராமா நமக்கு எப்படி எப்படி மாறுது, எப்படி எப்படி நம்ம வாழ்க்கையில் ஓடுதுங்கிறத நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கணும். உலகத்தில் ட்ராமா எப்படி ஓடிக்கிட்டுருக்கு ஒவ்வொரு நாளும், அதையும் சாட்சியாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக என்னென்னா, ட்ராமாவை எல்லோரும் பேசுகிறாங்க. ஆனால் ட்ராமாவை பேசி புண்ணியம் இல்லை. ஏன்னா அது நம்ம முன்னாடி செஞ்சது கலப்பாக நம்ம வருஷ காலமாக நம்ம முன்னாடி செஞ்சதே தான் நமக்கு அது திரும்பி ரிட்டன் ஆகிட்டு அது நடந்துக்கிட்டு இருக்கு, ரீபீட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ட்ராமா நம்மளோட ரோலில் ஆத்மாங்கிற அந்த ரோலில் என்ன இருந்ததோ ரோலு என்ன இருந்ததோ அதுதான் ரீபீட் ஆகிக்கிட்டே இருக்குது. எதுவுமே புதுசு இல்லை. புதுசாக எதுவுமே ட்ராமாவில் ரோல் ஆகுறதே கிடையாது. ஆல்ரெடி ஆனதை தான் இப்போ ப்ளேவாக ஓடிக்கிட்டு இருக்கு. எதுவுமே புதுசு இல்லை, நத்திங் நியூ. அதை பார்த்துட்ருக்கணும். அடுத்து இந்த ட்ராமா நம்ம பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா சாட்சியாக இருந்து அந்த ட்ராமாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பாபாவும் உட்பட்டு வாழ்கிறாங்க. இந்த ட்ராமா எப்படி நடத்துதோ அதுபடியே பாபாவும் உட்பட்டு வாழ்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இப்போ கடைசி பாபா மில்லன் நீங்கள்லாம் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. கடைசி பாபா மில்லனில் பார்த்தீங்கன்னா, அப்போ தாதி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, குல்ஜார் தாதி. அப்போ தாதியை சுத்தமாக டாக்டர் பேசவே கூடாது, தாதிக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்கக்கூடாது, அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாபா மில்லன் நடந்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அப்போ தாதி வந்தாங்க, பாபாவும் வந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பாபா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பிறகு நீல்வேன் என்ன பண்ணுவாங்கன்னா, பேசாதீங்க தாதி, போதும்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க. பாபா போதும், பாபா போதும், பாபா போதும், பாபா பேசாதீங்கன்னு தாதிகிட்ட என்னென்னவோ சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பாபா பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகு நீங்களே பார்த்துருப்பீங்க, அது வேணால் நீங்கள் பாருங்கள். அந்த பாபா மில்லனை நான் அந்த பாபா மில்லன் பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அந்த இதையே எடுத்துருவாங்க. அந்த என்ன சொல்கிறது, அதை அந்த மைக்கையே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கூட அப்பா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதை அவங்க அதை நோட் பண்ணவும் இல்லை, அதை யாரும் எழுதவும் இல்லை, ரெக்கார்டிங்கும் பண்ணலை. அப்பா பாட்டில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் அப்பா சைலண்ட் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு அப்பாவுக்கு தெரியுது அதுதான் லாஸ்ட்டு மில்லன், இனிமேல் நம்ம பேச முடியாது, இதுதான் லாஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு நினச்சி அப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களோட கிஸ்மத்தில் என்னவோ அதுபடி தானே நடக்கும். ஆனால் அந்த லாஸ்ட்டு மில்லன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது, பாபாவுக்கு தெரியும் அது லாஸ்ட்டு மில்லன்னு ட்ராமாவில். பார்த்திங்கன்னா அந்த மில்லனை எல்லாருமே அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்பான்னு இதுவரை யாருக்குமே தெரியலை. அதை எந்த ஒன்றும் பண்ணவும் இல்லை. ஆனால் அதுதான் லாஸ்ட்டு. அதுக்கு பிறகு தாதியால் எதுவுமே முடியல, பாபா மில்லன் அதோடு வரல. அப்போ இந்த இடத்துல பாபாவும் ட்ராமாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. எப்போ பேச சொல்கிறாங்களோ அப்போ தான் பேசுகிறாங்க. அப்பா பாபா மில்லனில் நோட் பண்ணால் எப்போ பேச சொல்கிறாங்களோ அப்போ தான் பேசுகிறாங்க, எப்போ முடிக்க சொல்கிறாங்களோ அப்போ தான் முடிக்கிறாங்க. எல்லாமே கரெக்டாக எப்படி அந்த ட்ராமா எப்படி ப்ளே பண்ணுதோ அதே மாதிரி தான் அப்பா நடப்பாங்க. அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாபாவே எப்படி ட்ராமாவில் கட்டுப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அப்பாவுக்கு அந்த ட்ராமா பிடிச்சிருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ட்ராமாவை நமக்கும் பிடிக்கணும்.
இந்த உலகத்தில் நடக்கிற இந்த ட்ராமா நமக்கும் பிடிக்கணும். நம்மளும் அதை வந்து அப்பா மாதிரியே சாட்சியாக இருந்து அதை ஒரு விளையாட்டு மாதிரியே பார்த்துட்ருக்கணும். 5வது அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மாயாவை சாட்சியாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு. மாயாவை சாட்சியாக இருந்து எப்படி பார்க்குறேன்னா, விகாரங்களை நம்ம நமக்குள்ள அடுத்தவங்களையே விடுங்க, நமக்குள்ள இந்த விகாரங்கள் எப்படி உள்ளே பூந்துச்சு, எந்தெந்த விகாரம் எப்படி எப்படி பூந்துது, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு நமக்கே தெரியும். முன் ஜென்மத்தில் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம லைஃப்பில் என்னென்ன நடந்தது, அதில் எங்கெங்கே விகாரங்கள் எப்படி எப்படி உள்ளே பூந்துது, அது எப்படி சின்னதாக இருந்தது, அது எப்படி பெருசாக போணுது, அதையெல்லாம் நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கலாம். இப்போ கூட நம்ம அதை நோட் பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில் எப்படி எப்படி எந்தெந்த விகாரம் வந்தது, எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு செஞ்சோம், அது வந்து நமக்கு எப்படி அதை நம்ம எப்படி விளையாட்டாக அதை எடுத்து அந்த விகாரத்தை எப்படி நம்ம உள்ளே கொண்டுட்டு போனோம், அது எப்படி நமக்கு பூதாகாரமாக பெருசாக மாறினுச்சு, அதால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது அதை பார்க்கலாம். அடுத்து கோவத்தை நம்ம எங்கெங்கே எந்தெந்த நேரத்தில் எப்படி எப்படி யார் யாருக்கிட்ட கோவப்பட்டோம், அதால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வந்தது அதை பார்க்கலாம். அடுத்து பேராசையை பார்க்கலாம். நம்ம எது எது நம்ம ரொம்ப ஆசைப்பட்டோம், அதால் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தோம், அதால் நமக்கு என்ன கிடச்சிது அதை பார்க்கலாம். அடுத்து நாங்கிற அகங்காரத்தை நம்ம எந்தெந்த இடத்துல நானும் நடந்துக்கிறோம், இப்போயும் எப்படி நடக்கிறோம், அதுக்கு முன்னாடியும் எப்படி நாங்கிற அகங்காரத்தை எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம், யார் யார்கிட்ட முதல்ல யூஸ் பண்ணுறோம், அதை நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கலாம். இதை தான் அப்பா வந்து பார்க்க சொல்கிறாங்க. அடுத்து அப்பா பார்க்க சொல்கிறாங்க சமயத்தை சாட்சியாக இருந்து பார்க்க சொல்கிறாங்க. சமயம் வந்து முன்னாடி எப்படி இருந்தது, சத்தியுகத்தில் எப்படி இருந்தது, சத்தியுகத்தில் சமயம் வந்து எப்படி இருந்தது, இப்போ வந்து எப்படி இருக்குது, இப்போ அந்த நம்ம வாழ்ந்த இந்த முன்காலங்களில் இந்த வயசில் முன்னாடி வாழ்ந்தப்போ எப்படி சமயம் இருந்தது, இப்போ எப்படி சமயம் இருக்குது, இதையெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம சமயத்தை எப்படி பார்க்கலான்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட பிரம்மகுமாரியில் நம்ம பிகே ஆனதுக்கு பிறகு உள்ளத்துக்கு பிறகு கூட நம்மளோட சமயத்தை நோட் பண்ணலாம். நம்ம பாபா வந்து இந்த 69 நம்ம பாபா இதாகிட்டாங்க. ஆனால் நம்ம பாபா வந்ததுக்கு பிறகு, நம்ம சிவ பாபா வந்ததுக்கு பிறகு இத்தனை வருஷத்தில் எப்படி எப்படி நடந்துச்சு, பாபா மிலன் எப்படி நடந்தது, அதை கூட நம்ம சாட்சியாக இருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்லேயே வந்து கிறிஸ்டி காலில் நடந்திருக்கு. அப்போ கூட சொல்கிறாங்க, கிறிஸ்டி காலில் நடந்தப்போ கூட சொல்கிறாங்க, ஒரு தடவை என்ன நடந்ததான், நிறையா மாதாக்கள் நிறையா பிரதர்கள் எல்லோரும் உட்காந்துருந்துருக்குறாங்க. சாப்பிட்ற டைம் வந்தோடனே சரி பிரதர்லாம் உட்காந்துருக்குறாங்க, நம்ம அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வந்துடும்னுட்டு எல்லா மாதாக்களும் எழுந்திரிச்சு சாப்பிட போயிருக்கிறாங்க. போன மாதாக்கள் யாருமே திரும்பி வரலங்கவும் வாயிலுக்கும் பசி எடுத்துருக்கு. சரி அவங்கெல்லாம் வந்துடுவாங்க, நம்ம அதுக்குள்ளே சாப்பிட போய்டுவோன்ட்டு இவங்களும் போயிட்டாங்க. பாபா மட்டும் தனியாகவே உட்காந்துருந்தாங்களாம். யாருக்கும் திருஷ்டி கொடுக்க முடியாமல், யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப நேரம் அப்பா வந்து கிறிஸ்டி ஹாலில் தனியாகவே உட்காந்துருந்தாங்களாம், யாருமே இல்லாமல். அதுவும் ஃபுல் ராத்திரி. அவங்கவுங்களும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்களும் போய் படுத்துட்டாங்க போல். ஃபுல்லு ராத்திரியும் அப்பா வந்து யாருமே இல்லாமல் உட்காந்துருந்தாங்களாம். அது மாதிரி ஒரு தடவை நடந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நடந்திருக்கு, மெடிடேஷன் ஹாலில். கிறிஸ்டி ஹாலு ரொம்ப குறைவாக போயிடுச்சு. பாப்பா குழந்தைங்க நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு மெடிடேஷன் ஹாலில் நடந்திருக்கு. அப்போ கூட நிறையா பேர்கிட்ட பாபா வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து சந்தித்து விடிய விடிய இருந்தெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்புறம் அதுவும் சின்னதாக போயிடுச்சு. அப்புறமேல மெடிடேஷன் ஹால்லேருந்து அப்புறம் ஓம் சாந்தி பவனுக்கு பாபா வந்தாங்க. இப்போ ஓம் சாந்தி பவன்லேயும் அப்பா ஒவ்வொருத்தராக சந்தித்தாங்க, பேசினாங்க, இருந்தாங்க. அப்புறம் ஓம் சாந்தி பவன்லேருந்து இது டைமண்ட் ஹால் வந்தாங்க. டைமண்ட் ஹால்லையும் அப்பா நிறையா பார்ட்டியெல்லாம் விடிய ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி வரைக்கும் இப்படியெல்லாம் கூட இருந்து பாபா வந்து நிறையா பார்ட்டியெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவும் மாறி அப்புறம்
ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் நான் அப்பா இருந்தது போக அப்புறம் அது 6 மணி நேரம் அப்படின்னு ஆணுச்சு. அப்புறம் 4 மணி நேரம்னு ஆயிடுச்சு. அப்புறம் 2 ஹவர்னு ஆணுச்சு. அப்புறம் 1 ஹவர்னு ஆணுச்சு. அப்புறம் வெறும் அப்பா ஒரு 1/2 மணி நேரம் திருஷ்டி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு வந்தது. அப்புறம் அப்பா வர்றதே நின்று போச்சு. இப்போ இது கூட பாருங்கள் நம்மளோட சமயம் எப்படி நமக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துருக்கு. இதை நம்ம பார்க்கலாம். அடுத்து 7வது அப்பா வந்து பகவானை வந்து சாட்சியாக இருந்து பார்க்க சொல்லும். பகவானை எப்படி சாட்சியாக இருந்து பார்க்குறது அப்படின்னு. கடவுளை எப்படி சாட்சியாக இருந்து பார்க்குறது? நம்ம அப்பா நம்ம எல்லாரையும் சாட்சியாக இருந்து பார்க்குறாங்க இல்லையா? அந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்பாட்ட இப்போ நான் பெரும்பாலும் நிறைய நோட் பண்ணியிருக்கிறேன். பாவா மில்லலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, பாபா இது இப்படி நடந்தது, பாபா இது நடந்தது, பாபா அது நடந்துச்சு, இது இது இந்த பில்டிங் கட்டிகிட்ருக்குறாங்க, இந்த இடத்துல இது நடந்தது. ஆனால் பாபாவோட முகத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. அப்புறம் சாப்பாடு கொடுக்குறப்ப கூட நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், அப்பாவோட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. அந்த சாப்பாட்டில் என்ன ஒரு டேஸ்ட் இருந்ததுன்னு கூட அப்பாவுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இதாக இருப்பாங்க. எல்லாமே அப்பா வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, அப்படியே சாட்சியாக இருந்து எப்படி நம்மள்கிட்ட அடிக்கடி சொல்கிறாங்கல்ல, சாட்சியாக இருந்து பார்க்கணும், சாட்சியாக இருந்து பார்க்கணும். அதை நம்ம அப்பாக்கிட்டேருந்தே நம்ம கற்றுக்கலாம். அப்பா எப்படி இருக்கிறாங்க, எப்படி வர்றாங்க, அவங்கள்ட்ட அந்த ரியாக்ஷன் நம்மக்கிட்ட மாறுது இல்லையா அந்த ரியாக்ஷன். ஆனால் அப்பாக்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அப்பா வந்து எப்படி இது பண்ணுறாங்க, எவ்வளோ பேருக்கு சாட்சாத்காரம் கொடுக்குறாங்க. அதை கூட நம்ம பார்க்கலாம். எப்படி அப்பா சாட்சாத்காரம் கொடுக்குறாங்க, எப்படி பேசுகிறாங்க. அப்புறம் பாபா என்னென்ன புதுசாக என்னென்ன லீலை செய்கிறாங்க, அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். அப்பாவே ஒரு காலத்தில் இது எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி அந்த நம்ம வந்து பாபா மில்லனியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாபா மில்லன்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசங்கள் நடந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பாபா மில்லன் பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஒரு பாபா மில்லனில் டெல்லியை பற்றி அப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்க. டெல்லின்னு டெல்லியை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட பிறகு அந்த பாபா மில்லனை நானும் அட்டன் பண்ணேன். அந்த மில்லனை பார்த்ததுக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு பய உணர்வு வந்துடுச்சு. ஓ அப்போனா இப்போ முடிய போகுது உலகம், அதான் அப்பா டெல்லியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு மில்லனில் வந்து பாபா வந்து பிரம்ம பாபாவை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் கூட ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால் நிறைய பேர் நிறைய விஷயங்களை வேறு மாதிரி மாற்றி சொல்லிட்டாங்க. அந்த இதில் வந்து பிரம்மா பாபாவை பற்றி அதில் பேசுனதில் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, நான் பிரம்ம பாபாவை மிஸ் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வரியானது ரொம்ப எல்லாரையுமே பல்ட்டி அடிச்சுது. எல்லாரோட மனசுலேயும் திங்கிங் வெவ்வேறு விதமாக மாறினுச்சு. அப்போனா கிருஷ்ணன் பிறந்துட்டாரு, அப்போ பிரம்ம பாபா இல்லை போயிட்டாங்க அப்படின்னெல்லாம். அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த மில்லன்னு நடந்துச்சு, அதில் அப்பா வந்தாங்க. அது மாதிரி அது எல்லாமே அப்பாவோட ஒரு லீலை தான். குழந்தைங்களோட மைண்டை வந்து அப்பா அது கொஞ்சம் கிரகிச்சு பார்த்தது தான். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அப்பா மில்லனில் நடந்திருக்கு. அது கூட நமக்கு அதெல்லாம் பார்க்குறப்பயே நமக்கு தெரியுது, நம்ம எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்கணும். அப்பா வந்து எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. பகவத்கீதையில் கூட அப்பா சொல்லியிருக்கிறாங்க, அர்ஜுன், நான் மனித உருவத்தில் நான் இந்த உலகத்தில் ரொம்ப அநியாயம் ரொம்ப மோசமாக வர்றப்ப நான் இந்த உலகத்தில் மனித ரூபத்தில் வரும்பொழுது உங்களால் யாராலையுமே என்னை வந்து கண்டுபிடிக்க முடியாது. உண்மை அதுதான். நம்ம அப்பா வந்து தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்களே தவிர நம்மளால் யாராலையுமே கடவுள் வந்திருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியலை தான். இன்றைக்குமே சரி, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் ஆகி இவ்வளோ பாபா குழந்தைங்க சொல்லியும் கூட இன்னும் கொஞ்சம் மக்களால் கடவுள் வந்திருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரவும் இல்லை. அவங்களால அதை ஏற்றுக்கவும் முடியல. ஏன்னா உலகத்தில் அநேக தர்மம் வந்துடுச்சு.
எல்லாருமே நான் தான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மனிதர்கள் நான் தான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சன்னியாசிகள் நான் தான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே நிறைய குழப்பங்கள் வருது. பாப்பா குழந்தைங்கள்லேயே நிறைய பேர் அது மாதிரி குழம்பி போகிறாங்க. அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் அப்பா வந்து எல்லாமே சாட்சியாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு தான் அந்த முரளியில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு கதை ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, புத்தர் வந்து தீட்சை வாங்கிறதுக்கு ஒரு ஒரு ராஜாவோட பையன், ராஜாவாக வாழ்ந்த ஒரு ராஜா வீட்டில் வாழ்ந்த ஒரு பையன் வந்து புத்தர்கிட்ட வந்து தீட்சை வாங்கினானாம். அந்த பையன் வந்து போய் வாங்கிட்டு வாப்பா, சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு போயிருக்கான். அப்போ ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஒரு அம்மாட்ட போய் சாப்பாடு கேட்டிருக்காரு அந்த சன்னியாசி. அப்போ கேட்டப்ப வந்து அப்போ அவர் மனசில் என்ன சங்கல்பம் ஓடி இருக்குன்னா, நம்ம ராஜாவாக இருந்த காலத்தில் எப்படி விதவிதமாக சாப்பிட்டோம், எல்லாம் விதவிதமாக என்னென்ன செஞ்சோம், அதை வந்து நம்ம இப்போ வந்து நம்ம சாப்பிட்ணும், இப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ நாளாச்சு சாப்பிட்டு அப்படின்னெல்லாம் நினைப்பாராம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து இவர் என்ன மனசில் நினச்சாரோ அத்தனை சாப்பாடு விதமும் கொண்டுட்டு வந்து அந்த அம்மா அவருக்கு கொடுத்தாங்களாம். அப்போ அவர் அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அவருக்கு பழைய நினப்பு வந்ததுனால, எப்படி அரண்மனையில் எப்படி நான் தூங்கினேன் அப்படின்னு நினச்சாராம். உடனே அந்த அம்மா வந்து சொன்னாங்களாம், நீங்கள் கொஞ்சம் நேரம் உறங்குங்க அப்படின்னு. அப்போ இவருக்கு சந்தேகமாயிட்டான். இது எப்படி உங்களுக்கு வந்து நான் பேசுகிறதெல்லாம் இந்த அம்மாவுக்கு எப்படி புரியுது அப்படின்னு. அப்போ சரின்னு அவங்கள வீட்டில் உள்ளே வந்து உறங்குங்கவும் அங்கே போய் படுத்து உறங்கிட்டாராம். உறங்கி எழுந்திரிச்ச உடனேயே வந்து அந்த அம்மாவை எதுக்க பார்த்த உடனே அந்த அம்மாவோட இதில் வந்து அவருக்கு ஒரு அந்த விகாரம், அந்த எண்ணம் வந்துடுச்சான் அவங்க மேலே. டக்குன்னு அந்த அம்மா வந்துடக்கூடாது எதுக்குன்னுட்டு எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டாராம். அப்போ வந்த உடனே புத்தர்கிட்ட சொன்னாராம், இனிமேல் வந்து நான் எங்கேயுமே யாருக்கிட்டேயுமே சாப்பாடு வாங்க போக மாட்டேன். அதான் புத்தர் கேட்டாராம், ஏன் அப்படின்னு. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நீ போ, மறுதடையும் நீ அதே மாதா கிட்ட போய் நீ வாங்கு, அப்போ உன்னோட எண்ணங்களை வந்து நீ கவனி, உன்னோட எண்ணங்களில் என்னென்ன வருது எப்படி வருதுன்னு நீ கவனி அப்படின்னு சொன்னாங்களாம். அது வந்து அந்த அம்மாக்கிட்ட அவர் கேட்டாராம், எப்படிம்மா நான் பேசுகிறதெல்லாம் உனக்கு புரியுது அப்படின்னு. நான் மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி புரியுது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நான் யோசிக்கிறதையே விட்டுட்டேன், என்னோடய மைண்டில் நான் யோசிக்கிறதே விட்டுட்டேன், அதனால் எனக்கு அடுத்தவங்க யோசிக்கிற எல்லாமே என் மனசில் படுது அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருந்தாங்களாம். அதனால் அவர் 2வது தடவை புத்தர் அனுப்பி வச்சப்போ இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாராம். இந்த சீடன் அந்த அம்மா வந்து நம்மளை எதுவும் ஆர்வம் பார்த்துடக்கூடாது, கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு கரெக்டாக எண்ணங்களை வந்து கவனம் கொடுத்து கரெக்டாக நடந்தாராம். அதே மாதிரி அந்த அம்மாவும் கரெக்டாக இருந்தாங்களாம். இப்போ நமக்கு கூட அதுதான் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம மனசில் தோன்ற எண்ணங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கவனம் கொடுக்கணும். நம்ம இன்றைக்கி நம்ம மனசில் என்ன எண்ணம் வந்தது, அது எப்படி வந்தது, எதனால் வந்துச்சு, நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சோம் அதனால் அது வந்துச்சா, என்ன பார்த்தோம் அதனால் அது வந்துதா, இல்லை யாருக்கிட்ட என்ன நடந்துக்கிட்டோம் அதனால் நமக்கு இந்த எண்ணம் வந்துச்சா, அப்படியே நம்ம அந்த எண்ணங்களுக்கு வந்து நம்ம கவனத்தை நம்ம கொடுக்கணும். ரொம்ப பெருசாக ஆகுது வீடியோ. ஓகே, பை. ஓம் சாந்தி.